நாம் என்ன +2 + 2 4 அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடக்கூடியது வாழ்க்கை இல்லைங்க. கரெக்டாக அது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிசயமான முடிவுகள் நடந்திருக்கிற அற்புதம்தான் வாழ்க்கை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மான் நல்ல தாகம், ரொம்ப தாகத்தில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அது நீர்நிலைக்கு போச்சு. அதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும்? காட்டில் ரொம்ப நேரமாக வெயிலில் அலைஞ்ச ஒரு மான் அது தண்ணி குடிக்கலான்னு தண்ணிக்கு போகும்போது தண்ணிக்குள்ளேருந்து கோரமான பல்லோட அப்படி முதல்ல அப்படி பார்க்குது, பயந்துருச்சு. ஆஹா, ஒரு வினாடி இருந்தால் உள்ளே போயிருக்கோம். ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மான் என்ன பண்ணுச்சு, இப்படி திரும்பி இந்தாண்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா புலி நிற்கிது. இனி சாவு சர்வ நிச்சயம். இந்த பக்கம் தண்ணி குடிக்கலாம்னு போனால் முதல்ல நிற்கிது இல்லைங்களா, அது வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிது. இந்த பக்கம் புலி நிற்கிது. இப்போ அது என்ன பண்ணும், தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து காட்டுக்குள்ளே எங்கேயாவது ஓடிடலாமா, எங்கேயாவது பூந்து ஓடலாமான்னா காடு தீப்பிடியுது. காட்டுக்குள்ளேயும் போய் ஒழிய முடியாது, தண்ணிக்குள்ளேயும் போக முடியாது. இந்த போகலான்னா புலி நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் மான் இது பாருங்க அப்படி மயக்கத்தில் ஒரு செகண்ட் அப்படி கீழே விழப்போகுது. இந்த மானை திங்கணுங்கிற எண்ணத்தில் புலி அப்படியே பாஞ்சுது பாருங்க. கரெக்டாக அந்த முதல்ல வாயில் போய் இறங்குச்சு. இப்போ முதல்ல சாப்பிடணுன்னு வாயை திறந்துருக்குதா, இந்த புலி நேராக பாஞ்சுது பாருங்க, நேராக போய் அது வாயில் இறங்குச்சு. புலி செத்து போச்சு. அது பிடிச்சிக்கிச்சு இல்லை, விடாது இல்லை. அது எது கிடைச்சா என்ன, மானை விட இது இன்னும் பெரிய பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லையா? ஒரு காதணி விழாவில் சாப்பிட்லான்னு போன போது கல்யாண சாப்பாடே கிடைச்ச மாதிரி இது என்ன கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய அருமையான உணவு கிடச்சிருச்சு. டபக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, அது இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இந்த மயங்கி உழுந்த மான் ஒரு செகண்ட் மழை பெஞ்சுது. திடீர்னு இங்கே தான் திடீர்னு பெய்யுது இல்லை, அது மாதிரி ஒரு மழை பெஞ்சுது. அந்த தண்ணியில் அப்படி தெளிஞ்சு எந்திரிச்சது பாருங்க. அந்த மழையில் காட்டில் இருக்கிற தீ அவிஞ்சுது, காட்டுக்குள்ளே ஓடி போச்சு. இப்போ சாவு சர்வ நிச்சயம் என்று யமனுடைய 2 பற்களுக்கு மத்தியில் சிக்கியிருந்த ஒரு மான் சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறியதால் சௌக்கியமாக வாழ முடிகிறது என்றால் இந்த படைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த படைப்பில் எந்த அதிசயம் வேணாலும் நடக்கலாம்.